மாநாடு நடத்துறதுக்கு அனுமதி தரதுலேருந்து எல்லா பிரச்சனையும் தமிழக கவர்மெண்ட் பண்ணுதுங்கிறாங்க சார். சில ஒரு ஏதாவது மாநாடு நடக்கிறதுன்னா அதனால எவ்வளோ விபரீதங்கள்லாம் கூட நடக்கிறது. அதுக்காக சில வரைமுறைகள்லாம் வைக்கணுமா வேண்டாமா? கோர்ட்டு கூட தான் சொல்லியிருக்கு. கோர்ட்டெல்லாம் சொல்லிதுன்னா அது டிஎம்கே கவர்மெண்ட் தான் கோர்ட்டை இப்படி தான் சொல்லணும்னு சொல்லிட்டு சொன்னாங்களா என்ன? 52 கண்டிஷன் போட்டுருவாங்கன்றாங்க கோர்ட்டு. ஆகவே அந்த கோர்ட்டு அது சரியாக அதை இவாலுவேட் பண்ணி என்னென்ன தேவையோ என்ன தேவையில்லையோ இதெல்லாம் எடுத்து சொல்ல வேண்டியது. இந்து மக்களையே இவங்க மாற்றம் தாய் மனப்பான்மையோட தான் பார்க்குறாங்க. இது அபத்தமான பேச்சு சார். ஐ திங்க் நான் நான் நிதானமாக பேசிட்டு இருக்கேன். நீங்கள் இப்போ என்ன ப்ரொவோக் பண்ணுற மாதிரி கோயில் விழாவுக்கு கூட அனுமதி தர மானதி சீனிவாசன் சொல்கிறாங்க. அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க சார். அவங்கள எந்த கோயில் போயிருக்காங்களா? அவங்க எத்தனை கோயில் போயிருக்காங்களா? கந்தசஷ்டி வச்ச முழுகலாம் அவனுக்கு தெரியுமா? அவன் கையில் புத்தகத்தை வச்சுன்னு பார்த்து இப்படியும் அப்படியும் பார்த்துட்டு அங்கே ஒரு கண்ணும் இங்கே ஒரு கண்ணும் வச்சுட்டு இப்போ கந்தசஷ்டி கவசத்தை படித்த அந்த நாள்லாம் மறந்து போச்சா என்ன? கோயில் விழாக்க எந்த பண்ணாங்க? எந்த கோயிலில் குடமுழுக்கு எவ்வளோ கோயிலில் 2000 கோயிலுக்கு மேலே குடமுழுக்கு நடத்தினாங்களே. யார் நடத்தினாங்க கேட்டால்? யார் இப்போ நடத்தணும்? அரசாங்கத்துக்கு அதுக்கு என்ன சம்மந்தம்? ஏதாவது ஏடா கூடாமல் ஏட்டிக்கு போட்டே அவங்க சொல்றது இந்து விரோத ஆட்சின்னு தான் சொல்கிறாங்க. அவங்க அதை சொல்கிறதுக்காக ஒரு கான்ஃபரன்ஸா? அதை சொல்கிறதுக்காக ஒரு கான்ஃபரன்ஸ் தான் கேட்குறேன். நான் கேட்குறது என்ன, நீங்கள் உண்மையிலே ஆன்மீகத்தை தெளிக்கிற மாதிரி ஏதாவது நடத்தினீங்கன்னா பரவாயில்ல. ஆனால் இதெல்லாம் சொல்கிறதுக்கு அது நீங்கள் இப்போ பேசுகிறீங்க பாருங்கள். இந்த மாதிரி ஒரு துஷ்பிரச்சாரத்தை பண்ணுறதுக்காகவே ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்த போகிறாங்க. எதுக்காக? ஏன் அனாவசியமான பிரச்சனைகளை தமிழ்நாட்டில் உருவாக்கணும்? இது பாட்டு பல்வேறு விதத்திலையும் வளர்ந்து கொண்டிருக்கின்றது. பொது மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள், மாணவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள். பொருளாதார ரீதியாக இது அவங்க சொல்றாங்கன்னா மாநாடு நடத்த போறோம், இதுல ஒரு பிரச்சனை வரப்போகுது, இதுல ஒரு கலவரம் வரப்போகுது, இதுல நாங்க அரசியல் பேச போறோம்னு நீங்களா ஏன் கற்பனை பண்ணிக்கிறீங்க? நாங்க ஆன்மீக மாநாடு தானேங்கிறாங்க சார். உங்களோட பேக்ரவுண்டே அப்படி தானே சார்?